ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் என் ஃப்ரெண்டும் டிமார்ட் தான் வந்திருந்தோம். அவள் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். பிஜி இப்போ தான் ஷிஃப்ட் ஆனா, ஸோ அதனால் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் பக்கெட்டு சில பல திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டிமார்ட் வந்திருக்கோம். சரி ஃபஸ்ட்டு போய் பக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கெட் செக்ஷன் தான் பார்த்து போயிட்டுருந்தோம். பார்த்தா நாங்கள் வேறு ஏதோ வழியில் போயிருந்துருக்கோம். சரி போகிறக்குள்ளே அவள் செப்பலும் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. சரி செப்பல் பார்க்கட்டுன்னு சொல்லி தான் நின்றுட்டுருந்தோம். அங்கே நிறையா கலெக்ஷன் இருந்துச்சுங்க. எந்த கலெக்ஷன் எடுக்கிறதுனே அவளுக்கு தெரில. சரி ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா இன்னொன்று பிடிக்க மாட்டேங்குது, இன்னொன்று பிடிச்சதுன்னா ஒன்று பிடிக்குது. அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. சைஸும் வந்து மாறி மாறி தான் வச்சுருந்தாங்க. தேடி இருக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும் போல். இங்கே இது ஒரு கலர் மாதிரி டார்க்காக வித்தியாசமாக இருக்குது. இதே நல்லா வேண்டியது. சைஸ் கரெக்டாக இருக்கா? சைஸ் கரெக்டாக இருக்கா? ஓகே தானே? பெருசாக இருக்குதா? கரெக்டாக சின்ன சைஸ். லாஸ்ட்டில் நிறைய கலெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகேன்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டா. சரி ஓகே நெக்ஸ்ட்டு போய் பக்கெட் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பக்கெட் செக்ஷனுக்கு போயிட்டுருந்தோம். இந்த பக்கெட் தான் செலக்ட் பண்ணா, இதே ஓகேன்னு. நெக்ஸ்ட்டு சரி ஓகே வேறு பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோப் வைக்கிற பாக்ஸ் தான் கேட்டிருந்தா. அதுவும் வாங்கிட்டு இருந்தா. சரி அது வேணாம் இது வேணான்னு சொல்லி கடைசியில் ஒன்று செலக்ட் பண்ண. கடைசியில் ஒன்று செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பக்கெட் வந்து ப்ளூவில் இருந்தது. சரி ஓகே நான் ப்ளூவிலே எடுத்துக்கிறேன்டி, சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேறு எதாவது வேணுமாடி, வேறு எதாவது வாங்கணுமான்னு கேட்டேன். ஆமாம் வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு சொன்னால். சரி ஓகே அதையும் போய் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோப் டப்பா எடுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ப்ளூ தான் எடுத்திருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் செலக்ட் பண்ண போயிட்டோம். இது சோப்பு தான் இவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தா, சோப்பு டப்பா தான் இவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தா, வாட்டர் பாட்டிலுமே ஃபுல்லாக மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. எது எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரில. சரி அவட்டே ஒரு கலர் கொடுத்துட்டேன், உனக்கு என்ன கலர் அடி பிடிக்கும் நீயே எடு அப்படின்னு. அவள் பிளாக்கில் தான் எல்லாமே பார்க்குறான். எடுத்தால் பிளாக்கில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எடு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் தான் எல்லாமே வேணும்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிளாக் கலர் தான் தேடிட்டு இருந்தா. எல்லா இதுலேயும் பார்த்தா சரி இந்த பிளாஸ்டிக்லாம் வாங்கினா உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி டபுள் மைண்டடாகவே பார்த்துட்டு இருந்தா. என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கே தெரில. சரி ஓகே பார்க்கட்டும்னு சொல்லி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்படா வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு. அது லாஸ்ட்டில் நல்லா இல்லை. கீழே அதிலே பார்க்காம அங்கேயும் வைக்கிறாங்க. ஏன் இங்கேயும் வைக்கிறேன். செம்ம கூட்டங்க டிமார்ட்டில். கூட்டம்ல இவ்வளோ வாங்கியிருக்கோம். பக்கெட் உப்பு கம்ஃபர்ட் பண்ணிச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து தனியாக இருக்கும் guys. ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஓகேவா? பிங்க் நல்லா இருக்கு, ஆனால் இது முடிச்சிருக்கு. அதே வாங்கிருந்தல பாரு எவ்வளோன்னு வரு. 155. பிங்க்கும் அதே விலை தானா? இது வாங்கிட்டா பேசாம. இது எவ்வளோ? 185. இது கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குதுல்ல அதை விட. ஆமாம் பாரு கொஞ்சம் பிடிக்க தண்ணி. வாங்கிக்கலாம். இப்போ என்னன்னா பேஸ்ட்டு பாருங்க செம்ம கூட்டம். இது இருக்குது. இது கண்டிஷனர் மேலே சின்னது இல்லையா? இல்லையா? ஆ இல்லையா? டவ்வா கீழே இருக்கு பிரச்சனை. கீழே இங்கே இருக்கு.
முடி கொட்டும். சரி வேறு ஏதாவது பாரு. கிளினிக் இது சன்சில்க்கு கீழே இருக்கு பாரு. சிக்கு பேக்கெட் எல்லாம் இருக்காது. போட்டுரு. நெக்ஸ்ட்டு சோப். கைஸ் நாங்கள் இந்த கவர் தான் வாங்கியிருக்கோம் இப்போ. இந்த பிருந்தா இப்போ பொம்மை பாட்டுக்கா க்யூட்டாக இருக்குடி. ஒய்க்கெல்லாம் வாங்க போகிறேன் இப்போ. வாங்குறியா? ஒயிட்லாம் அழுக்காயிண்டி. சரி சரி. கீழே தான் இருக்கணும். குட்டி பொம்மையாக வாங்குடி. குட்டியாக அழகாக இருக்கும் பாரு. அதை இது எவ்வளோ தேடி பாரு. உள்ள நல்லா கிடைக்கும். 89 ரகம்னா இது. இது வந்து 185. இது பெருசு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் இது வேறு குட்டி வாங்கினாலும் அதே விலை தான், பெருசு வாங்கினாலும் அதே விலை. இது எவ்வளோ? 92 அது பாரு. ஆமாம் 92 ருபீஸா. அது வந்து எவ்வளோ? 189. என்ன பண்ணுறது? உனக்கு என்ன பிடிச்சதோ வா. ஐஸிங்க நிறைய பொம்மை இருக்கு. நிறையா பாருங்க. ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ண கார் இதுதான். எப்படி ஓகேவா அது? ஆமாம் அது மாதிரி இருக்கு. சரி இதே வாங்கிக்கோ. மனசில் சின்ன குழந்தைன்னு நினைப்பேன். ஃபோனு எங்க நியூ மாடல் ஐஃபோன். ஹலோ நந்தனா, என்ன பண்ணிட்டுருக்குறேன்? நீ 17 ப்ரோடி. 17 ப்ரோ. பின்னாடி திரும்பி போயிரு. 17 ப்ரோ பச்சை கலர் ஃபோன். 17 ப்ரோ. 17 ப்ரோ பச்சை கலர் ஃபோன். இது நாங்கள் வாங்கலான்ட்டு இருக்கோம். ஆமாம், காலேஜுக்கு இதை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆமாம் காலேஜுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அப்படியே உனக்கு இந்த ஃபோன் பண்ணேன். இது வந்து சுற்றி இருக்காது. ஆமாம் இன்றைக்கி தான் சமைக்க போகிறோம். இதை வச்சு பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த குண்டால பிரியாணி, இது தோசை, சிக்கன் குழம்பு, இல்லை ஆம்லேட்டு. இதை சாப்பிட போகிற போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். அது ஸ்டவ் அங்கே பாருங்க. ஸ்டவ் எங்கே இருக்குது? பில் போடலாம். எனக்கு ஏற்கனவே செம்ம கூட்ட பில் கவுண்டரில். போகலாம். டிமார்ட் எவ்வளோ கூட்டமாக இருக்கு. தெரியுதா கூட்டம்? கார் வாங்கினோம். அது வந்து என்னாச்சும் டிஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கீங்களா? பிடிக்கவே எனக்கு நானே எனக்கு சரியில்லை. அழுது பையன். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க கூட. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சுமாராக தான் இருக்குது. யாரும் வராதுங்க. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். 3 வாட்டி அழைச்சிட்டாங்க. இந்த ஒரு பாட்டில் ஒரு சுற்றி வந்தீங்க. நாங்கள் சுற்றி வந்தோம் கைஸ். பட் நல்லா இருக்கு. ஓகே தான். மோசம்னு சொல்ல முடியாது. சுகர் பேட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வித்தவுட் சுகரில் வந்து சாப்பிட்ருக்கோம். அதான் பிரச்சனை. எல்லாம் பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். பாய்.